வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தன ஏர் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ட் காற்று அதை பத்தி என்னலாம் அப்படிங்கிறது போன கிளாஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ போன கிளாஸ்ல பார்த்தது வீட்டில் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தன நம்ம அந்த பர்னிங் எப்படி நடக்குது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு நாம சுவாசிக்கக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கு அதை கண்டறியக்கூடிய ஒரு சோதனை, இந்த சுண்ணாம்பு நீர் அதாவது லைம் வாட்டர் வச்சு நம்ம பார்த்தோம். ரைட்டா, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அண்ட் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது அந்த காற்றோடைய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்கள்ல சுவாசம் அப்படின்னு நம்ம தமிழ்ல போட்டிருப்பாங்க. ஏன் நம்ம மனிதர்கள் உள்ள இழுக்கிறோம், விலங்குகள் உள்ள இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு சுவாசம் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் சுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன சார், நம்ம வாழணும். அடுத்தனா கரெக்ட். ஸோ நம்ம வாழ்றதுக்கு சுவாசம், நம்ம வாழ்ற அந்த நிப்பாட்டணும் அந்த சுவாசம் அப்படிங்கிறது கட்டானா ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் அப்படிங்கிற அந்த தாவரங்கள் ரிக்வயர் எனர்ஜி, எனர்ஜி ஃபார் their growth. தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனால ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேவா? ஹென்ஸ் ரெஸ்பிரேஷன் அக்வர்ஸ் இன் பிளான்ஸ். இப்போ புரியுதா ரெஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லணும் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவை சார், எனர்ஜி தேவை சார், எனர்ஜி நீடட் சார். ஸோ தட்ஸ் வை ரெஸ்பிரேஷன் நடக்கு. இந்த ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. எப்படி விலங்குகள் பண்ணுதோ அதே மாதிரி தான் பிளான்ஸும் பண்ணுது. சுவாசிக்கும் போது தாவரங்கள் விலங்குகளைப் போலவே ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படியே தமிழ் புக்லயும். சரியா? ஓகே. எப்படி அனிமல் விலங்குகள் பண்றதோ அப்படி அதே மாதிரி. ஸோ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் ஏர் இன் அட்மாஸ்பியர் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டைனி ஹோல்ஸ் கால்ட் ஸ்டொமாட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு அது, ஸ்டொமாட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டொமாட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைனி ஹோல். சரிங்களா? சின்ன துளை. ஆனால் இதை நம்ம பார்க்க முடியாது. எப்படி நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை துளி வேர் வெளியில இருக்கு, சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அடுத்தனா நம்ம உடம்புல பார்க்க முடியாது. அது லேசா இருக்கும், ரொம்ப ரொம்ப லேசா இருக்கும். பட் நம்ம பிளான்ஸ்லயும் இதை பார்க்க முடியாது. சரியா? தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றுடைய இலைகளை உள்ள ஸ்டொமாட்டா அப்படிங்கிற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. சரியா? இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எது மூலயமா நடக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஸ்டொமாட்டா எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய லீவ்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நீங்க. சரியா? லீவ்ஸ்ல இருக்கும், அதோடைய இலைகள்ல இருக்கும். அதனால தான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இலைத்துளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டொமாட்டா அப்படின்னு இலைத்துளை, இலையில இருக்கிற ஒரு துளை வித் ஹெல்ப் ஆஃப் டைனி கோட்ஸ். இது அதோட லீவ்ஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் பண்ணுது. இப்போ நாம இது அப்படி நம்மளுடைய பாடிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நாம காத்த வெளியில விடுறோம், உள்ள இழுக்கிறோம். நம்மளுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. அப்படிதானே? வாயால சுவாசிக்க கூடாது, வாயால நம்ம காத்து வெளியில விடக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதானே? நம்ம மூக்கு தான் நம்மளுக்கு, அதுதான் மூக்கு வழியா தான் சுவாசிக்கணும், மூக்கு வழியா தான் நம்ம அந்த சுவாசித்த காற்றை வெளியில விடணும். அதுதான் இது ப்ராசஸ். ஸோ நமக்கு மூக்கு அப்படிங்கிற யூஸ் ஆகுற மாதிரி இலைகளுக்கு அதாவது ஸ்டொமட்டா அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? இது இது வச்சு நம்ம அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத ப்ராசஸா பார்க்க போறோம். ரெஸ்பிரேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல ஒரு 3 லைன் நான் எழுதி போட்டிருந்தேன், தமிழ்லயும் அதை சொல்லிட்டேன். இப்போ நீங்க அடுத்து என்ன முக்கியமான ஒரு வார்த்தை பார்க்க போறீங்கன்னா அதுதான் போட்டோசிந்தசிஸ். அந்த வார்த்தை எழுதுறேன். போட்டோ அப்படின்னா லைட்டுன்னு அர்த்தம். தமிழ்ல ஒளி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா?
ஸோ ஒளி மூலமா இது நடைபெறும் சேர்க்கை. அதனால ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இதோட நேம். ஓகே. ஸோ அந்த டாபிக் உள்ள போகும்போது ஜஸ்ட் ஒரு பிக்சரை காமிக்கிறேன். இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா வருதான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு பிக்சரை காமிச்சிருக்கேன். தட் இஸ் இதுதான் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. என்ன நடக்கு? ஜஸ்ட் நான் சொல்ல வேண்டாம், புக்கை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இதை வச்சுக்கு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வரணும். யோசிச்சு பாருங்க. ஒரு செடி இருக்கு. ம் அங்க ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம யாரு இருக்கு, சன் இருக்காரு அப்படிதானே? சன்னுடைய எனர்ஜி, ஒளி ஆற்றல் வருகிறது. ஓகே. இலைகள் படுது. ஸோ இலைகளை உங்களுக்கு தெரியும், வேர், அந்த தண்டு வேர் அதெல்லாம் செடிகளை உண்டு. ஓகேவா? தண்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு மேற்புறம் இருக்கும். வேர் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு கீழே இருக்கும். இதெல்லாம் நம்ம போன யூனிட்ல, அதாவது போன டேம்ல அடிச்சிருப்போம். கீழே, மண்ணு கீழே தாதுக்கள், மினரல்ஸ்லாம் இருக்கும். அது போக வாட்டர், இந்த வேர் உறிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் H2O போட்டிருக்கும். வெளிப்புறம் சுற்றுப்புறத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அடுத்தனா CO2 அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலரு, ஒரு பிளாக் கலர் டாட் மாதிரி வச்சிருக்காங்களே. தட் இஸ் ரெண்டு கார்பன். சின்னு போட்டால் கார்பன். தமிழ்லையும் இங்கிலீஷும் ஒரே ப்ரொனவுன்ஸ் தான், கார்பன். சாரி, ரெண்டு ஆக்சிஜன். ரெண்டு ஆக்சிஜன். அப்புறம் சி அப்படிங்கிறது கார்பன். ஸோ ஒரு கார்பனை சுற்றி ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்துருக்கும். அதான் CO2 அப்படின்னு போட்டிருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இது உள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா போட்டோசிந்தசிஸ் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ? அதனால நீங்க நான் சொல்லி தரக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் நல்ல ஞாபகம் வரும். ஆ, நம்ம லைன் பை லைனா படிக்கிறதை விட ஒரு பிக்சரா ஞாபகம் வரும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, டீச்சர் தான் இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு படத்தை நம்ம இன்னைக்கோ பார்த்த ஒரு படத்தோடைய சின்ன சீன் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு நம்ம அந்த அந்த இடத்துக்கு அந்த படத்தை பார்க்க போன விஷயங்கள்லாம் ஞாபகம் பண்றதுக்கு பிக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஒரு பிக்சரை காமிக்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது, ஆக்சிஜன் வெளியில போகுது. O2 அப்படிங்கிற ஆக்சிஜன் வெளியே போகுது. இது போக சுகர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சார் சீனி வெளியில வருமா அப்படின்னா, அது ஸ்டார்ச், அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டார்ச் வெளியில கூட ப்ராசஸ்லாம் சொல்லித்தரேன். பட் பேசிக்காக நீங்கள் ஆக்சிஜனை பாருங்க. நம்ம செடிக்கு வாட்டர் ஊற்றுறோம் அப்படிதான். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டர் H2Oன்னு போட்டிருப்பாங்க. ரெண்டு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். ஓகே. இந்த ப்ராசஸ் நல்லா பார்த்தீங்க. ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்கு, நம்ம போர்டுக்கு வாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல நான் இதுக்கப்புறம் ஃபில் பண்ணவே வேண்டாம். நீங்களே சொல்லிடுவீங்க, சார் இதெல்லாம் உள்ள வருது, இதெல்லாம் வெளியில போகுது. ஓகே. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். எதனாலனா, இப்போ போட்டோசிந்தசிஸ்ல நம்ம முக்கியமா என்ன சொல்ல போறோம்? போட்டோசிந்தசிஸ் ஏன் நடக்கு? நம்ம படிக்கிறதே ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு மேபி யாராவது சொல்லாம இருக்கலாம். உங்களுக்கு நீங்களே ஏன் படிக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ் பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? பிகாஸ் அனிமல்ஸ் மாதிரி பிளான்ஸ் இல்லை. அதாவது உணவுக்கு இன்னொருத்தரை சார்ந்து இல்லை. அப்படிதானே? அனிமல்ஸ் வந்து ஒரு ஆடோ இல்லைன்னா ஒரு சிங்கமோ தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிட்டதா? இல்லை. ஆக்சுவலி மனிதர்களுமே அப்படி இல்லை. அப்படிதானே? நாம சமைக்கிறனால நம்ம ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றோம்னு அர்த்தம் இல்லை. ஓன் ஃபுட்னா நம்ம உடம்புல இருந்து சுரக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். புரியுதா? நாம சமைக்கணும்னா வெளியில இருந்து தான் யூஸ் பண்றோம். காய்கறிகளை யூஸ் பண்றோம். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது போக டேஸ்ட்டுக்கு உப்பு, புளி, காரம்னு எதையாச்சும் சேர்ப்பாங்க. பட் பிளான்ஸ் அப்படி கிடையாது. என்ன பண்ணும்? தே ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட். நான் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதுறேன், ஏன்னா இது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி. ஆனா நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தாவரங்கள் விலங்குகளைப் போல அல்ல, தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் போட்டோசிந்தசிஸ். அப்ப யாராவது கேட்டாங்கன்னா, எதுக்குப்பா போட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகுது, வாட் இஸ் த பர்பஸ் அப்படிங்கன்னா, இது சொல்லுங்க சார். பிளான்ஸ் அன்லைக் அனிமல்ஸ் கேன் மேக் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு said they're doing this using a process called photosynthesis, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை மூலம் தான் சார் அந்த தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே. ரைட். அடுத்த கொஸ்டின்.
அப்போ போட்டோசிந்தசிஸ்ல என்னெல்லாம் நடக்கும், ஒளிச்சேர்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், எக்ஸ், அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். தட் இஸ் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஒரு இடத்துல இப்போ சுகர் அப்படின்னு சொன்னேன். சுகர் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ போட்டோசிந்தசிஸ்ல பிளான்ஸ் பாத்தீங்கன்னா குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ற எப்படி சார், எந்த ஃபார்முலா எப்படி அப்படின்னா, நம்ம புக்ல போட்டிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், ஃபுட் பிளஸ் ஆக்சிஜன் போட்டிருப்பாங்க. அந்த ஃபுட்டுக்குள்ள தான் அந்த குளுக்கோஸ் இருக்கும். நான் ஆனா குளுக்கோஸ்னே எழுத போறேன், ஏன்னா இது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ரொம்ப நல்லது. கார்பன் டை ஆக்சைடு, சரியா? ஆக்சுவலி தமிழ்லையும் இதே ப்ரொனவுன்ஸ் வரும், கார்பன் டை ஆக்சைடு. வாட்டர், நீர் ஆட் பண்றோம். லைட் முக்கியமா தேவை. லைட்டு அதன் முன்னாடி, அது வச்சுதான் நடக்கு இந்த ப்ராசஸ். லைட் இல்லைன்னா பண்ண முடியாது, சரியா? சன் லைட். பட் கீழே நம்ம குளோரோஃபில் அப்படின்னு போடுறோம். ம், சரியா? குளோரோஃபில். அது மூணு, அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா பச்சையம் வாங்க. அந்த பச்சையத்து மூலமா நடக்கும் இதுல. ஸோ விச் இஸ் ப்ரொடியூஸ், என்ன பண்ணும், குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். So, இந்த ஆரோ மார்க்கை கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கேன். தள்ளி போட்டு இதுல ரெண்டெண்ணா கிடைக்கும், அந்த ரெண்டெண்ணா எழுதுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். நம்ம புக்கில் ஃபுட்டு போட்டிருப்பாங்களா, தப்பா சார், இல்லை குளுக்கோஸ் தப்பா சார் நீங்கள் நினைக்க வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஃபுட்டும் போடுறத விட இன்னும் குளுக்கோஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரியும்னா அதுக்காண்டி இதை எழுதுறேன். ஆக்சிஜன். இட் இஸ் கிளியர்? ஓகே. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம புக்கில் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்க தெரிஞ்சதுக்காண்டி நான் இன்னொரு இதுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஈக்குவேஷனுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு எழுத போறேன். ஏன்னா நீங்க ஹையர் கிளாஸை படிப்பீங்க, பட் இங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடுனா CO2 அப்படின்னு போடும். ஸோ 6 CO2 வாட்டர் 6H2O கனெக்ட் பண்ணா வழக்கம் போல இதுதான் வரும், லைட்டு குளோரோஃபில் அதுதான் வரும். பட் இந்த இடத்துல குளுக்கோஸ், ஆக்சிஜன் அதோடைய ஃபார்முலா நான் தரேன். குளுக்கோஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H12. இது உங்க புக்ல இருக்காது, எழுதிக்கோங்கண்ணா. O6 பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னா O2 அப்படின்னு நீங்க இப்ப பாத்தீங்க. ஸோ 6O2. இந்த நம்பர்லாம் போடுறது இப்ப வேண்டாம், அது நீங்க பெரிய கிளாஸ்ல கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. ம் இங்க 6 போட்டா 6 கார்பன்னா அந்த சைடு 6 கார்பன் இருக்கணும், இதுதான் கணக்கு. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கான இந்த ஈக்குவேஷன் சொல்றேன். இதோடைய அதாவது நம்ம ரெண்டு சைடும் சமப்படுத்துவாங்க. இல்ல 3 இப்ப பாருங்க, கார்பன், சி, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. இதுவும் ஆக்சிஜன் தான் சார், இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. இந்த மூணு பேரையும் பார்க்கணும், எத்தனை கார்பன் இருக்காங்க, 10 பேரா, 8 பேரா, 7 பேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்ரஜன் எத்தனை பேர் இருக்காங்க, 12 பேரா, 20 பேரா அப்படின்னு பார்த்து அதே மாதிரி அந்த சைடு இருப்பாங்க. சரி, அப்படிதான் பிரிப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை உங்க புக்ல எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அதுல இதுக்கு அடுத்து சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். photosynthesis requires energy in the form of light. ஒளி மூலமா, ஏன்னா ஒளி வந்து ஒரு ஆற்றல் தான், சரியா? சோ ஆற்றல் அதுக்கு தேவைப்படுது. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடைபெறணும்னா ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றல் தான், ஆற்றலுடைய வடிவம் தான் இந்த ஒளி. அந்த ஒளி இருந்தனால தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஒளி இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. அது டார்க்ல நடக்காது, இருட்டுல நடக்காது. சரியா? இதுதான். அண்ட் முக்கியமா ஒரு லைன் எழுதிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? வெப்ப கொள் வினை, வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லிட்டு. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா வெப்ப கொள் வினை அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெப்ப கொள்னா வெப்பத்தை உட்கொள்ளுது, வெப்பம் உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க லைட் வந்து வெப்பமா போகுதுல, லைட்ல வெப்பமும் இருக்கு. ஸோ அதனால எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணும்னா, இப்போ நமக்கு வந்து அந்த நம்ம லீவ் அப்படின்னு அந்த சொல்றோம்ல, இலைகள், இலைகள் இருக்கிற அந்த குளோரோஃபில், பச்சையம் அப்படிங்கிற அந்த கிரீன் பிக்மெண்ட் இந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும்.
இந்த குளோரோஃபில் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கலாம் உண்டு. அது பிளான்ட் செல்லை பத்தி பின்னாடி உங்களுக்கு செல்லை பத்தி தான் இருக்கு, அதுல நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எதுல நடக்கும்னா இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி இதுல குளோரோஃபில் இருக்கும் இந்த லீவ்ஸ்ல, அந்த குளோரோஃபில் தான் பச்சையம் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்றோம் சரியா. அந்த பச்சையம் கிரீன் பிக்மெண்ட் அதுதான் அந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனால போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்க லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. Plants release oxygen during photosynthesis, which is much more than the oxygen consumed by plants during respiration அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை அது வந்து உட்கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வரும். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல, சார் என்ன சார் விலங்குகளும் ஆக்சிஜன் உட்கொள்ளுது, மனிதர்களும் உட்கொள்ளுதாங்க, தாவரங்களும் உட்கொள்ளுதாங்க, அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் குறைய இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு தான் இயற்கையிலே ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா, அந்த போட்டோசிந்தசிஸ்ல நீங்க ஒண்ணு பாத்தீங்க, சைடுல எழுதுன தட் இஸ் ஆக்சிஜன் எழுதுன அடுத்துன ஆக்சிஜன் அப்ப ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆக்சிஜன் எங்க போகும்? வெளியில தான் வரும். இந்த சுற்றுப்புற வளிமண்டலத்தில் இதுதான் வரும். அப்ப தாவரங்கள் சுவாசத்தில் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கை மூலமும் வெளியிடுகிறது. பாத்தீங்களா பூமிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு. நம்ம சொல்லுவாங்கல்ல, நாம இந்த பூமிகிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கினா நாம 100 ரூபாவா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும்னா என்னுடைய சில ரோல் மாடல்ஸ் அவங்களாம் சொல்லுவாங்க அப்படி. அப்போ தாவரங்கள் ஒரு சிறந்த ரோல் மாடலா இருக்கும் அப்படிதானே. ஏன்னா வேங்கிறது 10 பேர் 10 ஆக்சிஜன் அப்படின்னா சும்மா ஒரு எண்ணிக்கைக்கு சொல்ற 10 ஆக்சிஜன்னா 100 ஆக்சிஜனை வெளியிடுறது. அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த பூமிக்கு பண்ணிட்டு இருக்கு. பூமிக்கு அதுல வாழக்கூடிய நாமளுக்கு விலங்குகளுக்கு எல்லாமே. கரெக்டா? ஓகே, இட் இஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விலங்குகளுடைய சுவாசம் போட்டிருப்பாங்க. விலங்குகளுடைய சுவாசம் மனிதர்களுடைய சுவாசம் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இதுல எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். நம்ம ஏரை பிரீத் பண்றோம் அப்படிதானே. என்ன நடக்கு? அந்த ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனை நாம ப்ராசஸ் பண்றோம். நாமனா நாம பண்ணல, நம்மளுடைய லங்ஸ் பண்ணுது அப்படிதானே. ஸோ இந்த ஆக்சிஜன் சேர்ந்து நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, அது கூட ஒரு கெமிக்கலா ஒரு ரியாக்ஷன் பண்ணும். அதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு திருப்பி நம்ம வெளியில விடுறோம். ஆக்சுவலி நம்ம எதை விடுறோம் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். இது போக நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டர் வேப்பர், அப்புறம் வாட்டர் வேப்பர் அது நீராவி சரியா. இது போக எனர்ஜி இதெல்லாம் நாம ரிலீஸ் பண்ணோம். நாம மட்டும் இல்ல, விலங்குகள் அந்த மாதிரி உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ காரணமாக இருக்கும் மிக முக்கியமான தனிமமான அந்த ஆக்சிஜனை நம்ம காற்றில் இருந்து உள்வாங்குறோம். காற்றை உள்வாங்குறோம். ஸோ காற்றுல இருக்கு. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 21% ஆக்சிஜன் இருக்கு. ஏன்னா அடிக்கடி இதை ஞாபகம் வச்சுக்கணும். 78 ஆக்சிஜன் இல்லாம உயிர்கள் வாழவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நாம சுவாசிக்கும் பொழுது அதுல உள்ள ஆக்சிஜன், அப்புறம் நாம சாப்பிட்ட சாப்பாடு, அந்த டைஜஸ்டிவ் ஃபுட்டு, செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் வேதிவினை புரிந்து நாமளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில நம்ம ஏப்பமா விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வெளியில போகுது, நீராவி போகுது, ஆற்றலை இது பண்றோம். இந்த வினையில உருவாகக்கூடிய ஆற்றலானது, இந்த ஆற்றல் நம்ம ஒரு ஆற்றல் அது கூட எனர்ஜி நம்ம சொல்றோம்னா அந்த எனர்ஜி தான் நாம இயங்குறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தன நம்மளுக்கு சாப்பிடவே சாப்பிடவே இல்லைன்னா நம்மளால எழுந்து நடக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு சேர்ல உட்கார முடியுமா? எதுவுமே முடியாது. அப்படிதானே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் எனர்ஜி தேவை. அப்படி தாவரங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்மளுக்கும் இங்க தேவை அப்படிதானே. ஸோ இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இயக்கம், வளர்ச்சி, அப்புறம் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிதானே. ரைட். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்டு டூரிங் ரெஸ்பிரேஷன் டிசால்வ் இன் த பிளட் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
அதாவது இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆற்றலை பத்தி நம்ம சொல்லிட்டோம். என்ன ஆற்றல் தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட பாடியோடைய மூவ்மெண்ட்டுக்கு, growthக்கு, ரிப்பேருக்கு எல்லாமே முக்கியம். அடுத்தானே திஸ் ப்ராசஸ் பை விச் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் டைஜஸ்ட் ஃபுட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர், இதெல்லாத்துக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உண்டான ஒரு ரிலேஷன் எழுதுறேன். இந்த ஒரு பாயிண்ட் எழுது, சொல்லிட்டு எழுதுறேன். ஸோ கார்பன் டை எனர்ஜியை பத்தி சொல்லிட்டோம், இப்போ கார்பன் டை ஆக்சைடு பத்தி சொல்றோம். நாம வெளியில விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்ல டிசால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்டு டூரிங் ரெஸ்பிரேஷன் டிசால்வ் இன் த பிளட். அப்போ நான் என்ன பண்றேன், கார்பன் டை ஆக்சைடு CO2 போட்டுக்கிறேன். CO2 டிசால்வ் அப்படின்னா கரையுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் மூலயமா இந்த காத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. இதெல்லாம் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, அழகா போட்டிருப்பாங்க. சுவாசி சுவாசனின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கலந்து நுரையீரல் மூலம் வெளியேற்றப்படுகின்றது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்தனா இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன் அந்த லைனை. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்டு டூரிங் ரெஸ்பிரேஷன் dissolved in the blood and is exhaled out of the body through the lungs. அண்ட் இன்ஹேல்டு ஏர்ல எக்ஸ்ஹேல்டு ஏர்ல என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு போன கிளாஸ்ல அந்த ஒரு பிக்சரை போட்டு காமிச்சேன். அதனால இப்போ அதுவும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அடுத்தனா இன்ஹேல்டு ஏர்ல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், எக்ஸேல்டு ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அது அந்த பிக்சர்லாம் காமிச்சோம், அந்த லைனை போட்டிருப்பாங்க. உள்ளிருக்கும் காற்றுல ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும், வெளியிட காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். இதை வந்து தமிழில் எழுதுறேன், இதை மட்டும். உணவு கூட யார ஆக்சிஜன் வினை புரியுது, சரியா? வினை புரிந்தால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் நீர், ஆற்றல் கிடைக்கும். சரியா? இதை பார்த்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த யூனிட்ல நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டரோடைய யூசஸ், சாரி ஏரோட யூசஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஏர் நமக்கு இது வரைக்கும் படித்த எல்லாமே யூசஸ் தான். அடுத்துனா எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் ஆகுது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நீங்களும் வீட்டில் போய் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே டெஸ்ட். ஆல்ரெடி நான் வந்து போன கிளாஸ் சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸ் சாட்டர்டே வந்து டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னேன். மாற்றம், அதாவது போன யூனிட் சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், நம்ம சுற்றி உள்ள நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், அந்த யூனிட்டை டெஸ்ட் வைக்க போறேன்னு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை காட்டுறேன், நீங்க டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஸோ இந்த யூனிட் முடிஞ்சது. அடுத்த யூனிட்ல நாம எதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு போட்டிருப்பாங்களா, அழகு 5, அதை தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்த கிளாஸ் அந்த யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வச்சிடலாம். ஸோ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ 10 மினிட்ஸ் இதுக்கு நம்ம அலாட் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டு போட்டுக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 3 இது, ஏன்னா 2 வரைக்கும் மேலே இருக்கும். சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த சாஃப்டனிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பை குக்கிங் இஸ் அண்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு, அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது காய்கறிகள் மென்மையாக மாறுது, அப்படிதானே? ரொம்ப ஹார்டா இருக்கிறதெல்லாம் மென்மையா மாறும். அது என்ன வகையான மாற்றம்? வேகமான மாற்றமா, வேதியியல் மாற்றமா, செயற்கையான மாற்றமா, மீள் மாற்றமா? ரிவர்சிபிள் சேஞ்ச், பாஸ்ட் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னா ஒன்றும் இல்லைப்பா, செயற்கையானது, மனிதர்களால் பண்ணக்கூடியதான் ஆர்டிஃபிஷியல். அதனால உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆர்டிஃபிஷியல்னா புதுசாக ஒரு வேர்டுன்னு நினச்சக்கூடாதுல்ல, அதுதான் சொல்கிறேன். நம்ம புக்கில் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் அலாட் பண்ணிடுறோம். அலாட் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்றாப்புல முடிங்க ஒரு கொஸ்டினை. ஸோ அரை நிமிஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு அரை நிமிஷம் தான் இருக்கு. சமைக்கும் போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல்.
புக்கையோ ஃப்ரெண்டையோ நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு இதை பார்த்தோன்னே தோணிரும். சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா நீங்களா யோசிச்சு பாருங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, இந்த கொஸ்டினுக்கு உண்டான டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெய்னிங், மழை, இஸ் எ டேஸ் மாற்றம். ரெய்னிங் இஸ் எ டேஸ் சேஞ்ச். அதாவது ஹியூமன் மேடா, மனிதனால் உருவாக்கப்பட்ட மாற்றமா, விரும்பத்தகாத மாற்றமா, அன்டிசர்பிளா, ஸ்லோவா, அது மெதுவான மாற்றமா, இல்ல நேச்சுரல் அப்படிங்கிற இயற்கையான மாற்றமா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் தான் நமக்கு அந்த கிளாக்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் ஆன உடனே டக்குன்னு அந்த அடுத்த கொஸ்டின் போயிருவேன். ஸோ அதுக்குள்ளே எழுதணும். ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டின் நிற்க கூடாது. அதுக்கு ஆன்சர் தெரியல ஆன்சர் தெரியல அப்படின்னு ஒரே கொஸ்டின் நிற்க கூடாது. ஓகேப்பா, இதுக்கு முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம்னா, மூணாவது கொஸ்டின். when touch me not plant is touched by us dash changes occur. irreversible reversible. அதாவது தொட்டா சினிங்கி தாவரம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், தொட்டு தொட்டு விளையாடுறதுக்கு அப்படிதானே. அப்படி தொடும் போது அதுல ஒரு மாற்றம் இருக்கு. அது மீளா மாற்றமா மீள் மாற்றமா அப்படின்னு கேட்டிருக்கேன். யோசிச்சு எழுதுங்க. டைம் முடிய போகிறது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அப்படிதானே. ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபோர்த் கொஸ்டின் போக போறோம். By the process of heating of water, dash is obtained. ஐஸ் ஆர் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்கேன். நீரை வெப்பப்படுத்தும் போது கிடைப்பது பனிக்கட்டியா நீராவியா அப்படிங்கிறது. ஓகே, டைம் முடிய போகுது. ஒரு நிமிஷம் முடிய போகுதுப்பா. என்ன, 49 50 செகண்ட், 51 செகண்ட் வந்துட்டே இருக்கு. 52. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். அஞ்சாவது கொஸ்டின். ஓகே. Dash is the substance that is dissolved in a solvent. Solute or solvent. டேஸ் என்பது கரைப்பானில் கரையக்கூடிய பொருளாகும். கரைப்பானா இல்ல கரைபொருளா? 1/2 நிமிஷம் முடிஞ்சுட்டு, ஆக்சுவலி இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷத்துல 30 செகண்ட் முடிஞ்சு இப்ப 35 செகண்ட், 36 செகண்ட், 37 வந்துட்டே இருக்கு. ஸோ 50 55 60. ம் அதில் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுவேன். ஓகே, டைம் முடிய போகிறது. ஓகேப்பா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்.
மெல்டிங் அப்படின்னு போட்டு ஐஸ் இன்டு வாட்டர். அப்போ ஃப்ரீசிங்னா என்ன? நம்ம அந்த பொறுத்துகளை ஒப்புமை தருகையில போட்டோம், அனாலிசிஸ்ல பார்த்துருக்கோம் அப்படிதானே? உருகுதல் பனிக்கட்டி நீராக மாறுதல்னா உறைதலை என்ன சொல்லுவாங்க? கொஸ்டின் இல்ல, இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும். ஒன் வேர்டு இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், பொறுத்துக இருக்கும், சரியா தவறா இருக்கும். ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்காது. ஆல்ரெடி நீங்க எழுதிருப்பீங்க டைம் ஒன்ல. டைம் முடிய போகுதுப்பா. 56, 57. ஓகே, ரைட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போக போறோம். ஏழாவது கொஸ்டின் போக போறோம். மெல்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் ஏ பிசிக்கல் சேஞ்ச். தென் பாப்பிங் ஆஃப் பாப்கார்ன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது பனிக்கட்டி உருகுதல் அப்படின்னா இயற்பியல் மாற்றம். சோளம் பொரிதல் என்ன வகையான மாற்றம் அப்படின்னுங்க டேஷ் போட்டிருக்காங்க. நீங்க அவங்க கொடுத்ததை கம்பேர் பண்ணி அப்புறம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிக்கணும். பாப்கார்ன் அப்படிங்கிறது சோளம் தான். தெரியும், மக்காச்சோளம் தான். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பொரிப்பாங்க அப்படிதானே? ஓகே, டைம் முடிய போகுது. ஏழாவது கொஸ்டினுக்கும் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் எட்டாவது கொஸ்டின் போகிறோம். இது நல்லா யோசிச்சுங்க இந்த கொஸ்டினா. growth ஆஃப் சீட் இன்டு சாப்ளிங் இஸ் டேஷ் சேஞ்ச். விதையிலிருந்து செடி முளைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன வகையான மாற்றம்? ஸ்லோ, மெதுவானதா? வேதியியல், கெமிக்கலா? மீள், ரிவர்சபிளா? விரும்பத்தகாத மாற்றமா? அன்டிசர்பிள் சேஞ்சா? எது? அரை நிமிஷம் முடிஞ்சுச்சு. இன்னொரு ஆஃப் மினிட்ஸ் இருக்கு. 30 செகண்ட் அதில் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. டக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இதுக்கு டைமும் முடிஞ்சதுப்பா. 56, 57. ஓகே, ரைட்ஸ். இப்போ 9வது கொஸ்டின் நம்ம போக போகிறோம். டீஃபாரஸ்டேஷன் இஸ் டேஷ் சேஞ்ச். காடுகளை அழித்தல் டேஷ் மாற்றம். அது என்ன வகையான மாற்றம் அது? காடுகள் அழிக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். நிறைய இடத்துல அது நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல மரங்களை சாலைகள் போடுறதுக்காண்டி பயங்கரமா வெட்டிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட்டு யாரு கேட்பா? யார் மாற போறானே? ஏன்னா ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து வச்சு அது வளர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வெட்டி சாய்க்கிற ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிதானே? ஒரு காலத்துல வளர்ந்துருக்கு, யாரோ வச்சிருப்பாங்க. பட் இப்போ எல்லாரும் அதை ரொம்ப ஈஸியா இது பண்ணிட்டு போறாங்க. பட் அதுக்கு ஒரு எஃபெக்ட் வரும், பின் விளைவுகள் வரும். ஓகே, ரைட்ஸ். இதுக்கும் டைம் முடிய போது 54. ஓகே, ரைட்ஸ். ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் முடிய போப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம போக போறோம். லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10வது கொஸ்டின். இதுதான். ஃபார்மேஷன் ஆஃப் கர்ட் ஃப்ரம் மில்க் இஸ் டேஷ் சேஞ்ச். பால் தயிராக மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீள் மாற்றமா? ரிவர்சிபிள் சேஞ்சா? பாஸ்ட் சேஞ்சா? வேகமான மாற்றமா? மீளா மாற்றம் அப்படிங்கிற இர்ரிவர்சிபிள் சேஞ்சா? விரும்பத்தகாத மாற்றம் அன்டிசபிள் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டைம் முடிஞ்சிச்சு.
ஒரு நிமிஷம் தாரேன், 6 நிமிஷம் ஏற்கனவே இங்கே கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம அந்த கிளாஸ் நிறைய செய்யலாம். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் chat பாக்ஸில் கேட்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம செல் அப்படிங்கிறத பார்ப்போம்னா. ஓகேப்பா, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த 10 கொஸ்டின் எழுதிக்கோங்க. நம்ம மீதி உள்ள டாபிக்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.